வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற பாலமேட்டில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. அடங்காத காளைகளை அசால்ட்டாக அடக்கி பரிசுகளை வெல்லும் காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 8 காளைகளை அடக்கி பார்த்திபன் முதலிடம். யோகேஷ் 4 காளைகளை அடக்கி 2ஆம் இடமும், கார்த்தி 2 காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் டங்ஸ்டன் எதிர்ப்பு முழக்கம். அரிட்டாப்பட்டியை காப்போம் என்ற வாசகத்துடன் பதாகை. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை காண வருகை தந்த வெளிநாட்டினர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை கண்டு உற்சாகம். காளையின் பெயரை அறிவித்ததும் நடுநடுங்கி போய் கேலரி மேல் ஏறிய வீரர்கள். ஒரே பார்வையில் பாலமேட்டை குலை நடுங்க வைத்த காளை. சூப்பர் சூப்பர் சீரப்பரியா ஆக சக்க ஆக ஒரு அமைச்சர் பாசியா அமர இதுதான் மாடு சூப்பர் சைக்கிள் ஆக சக்க ஆக ஒரு அமைச்சர் பாசியா அமர இதுதான் மாடு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து வரும் காளைகள். தன் மீது ஏறி தழுவிய மாடுபிடி வீரரை தூக்கி வீசி பந்தாடிய காளை செல்வா. பாலமேடு ஜல்லிக்கட்டில் தன்னை நெருங்கிய அனைவரையும் தூக்கி வீசிய காளை. மாடுபிடி வீரர்களை சுற்றி தெறிக்க விட்டு பரிசை குவித்த காளை. பாலமேடு ஜல்லிக்கட்டில் காளைகளுக்கு வண்ண பொடி மலர் மாலை அணிவித்து அழைத்து வர உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. விதிகளை மீறும் மாட்டின் உரிமையாளரை கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் 3 சுற்றுகளில் பங்கேற்றிருந்த வீரர் ஒருவரை காளை முட்டி தள்ளியதில் களத்திலேயே சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. சரிந்த வீரர் சில நிமிடங்களில் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. பாலமேட்டில் பார்வையாளர் பகுதிக்குள் புகுந்து காளை முட்டியதில் ஒருவர் காயம். கேலரியின் கம்புகளை காளை உடைத்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் வெளியேற்றம். திருச்சி சூரியூரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் மாடுபிடி வீரர்கள். திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கொம்பன் காளை வெற்றி. விஜயபாஸ்கரிடம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசை வழங்கினார்.
திருச்சி மாவட்டம் சூரியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருடன் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்தது மகிழ்ச்சி என பேட்டி. மதிப்பீட்டில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து நமக்கு அரசாணை பாஸ் ஆகிருக்கு. 1 மாதத்தில் அதுக்கான அடிக்கல் நாட்டு ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடிச்சோம்னா தான் சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு என்பது அங்கே நடைபெறும். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மாட்டுப் பொங்கலையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நெல்லை அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி. மாட்டுப் பொங்கலையொட்டி சேலம் விநாயகம்பட்டி பகுதியில் பொங்கலிட்டு விவசாயிகள் உற்சாகம். வேளாண்மைக்கு உதவியதாக உள்ளதாக கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாட்டம். தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம். கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாடுகளுக்கு பொங்கல் பழங்கள் கொடுத்து வழிபட்ட விவசாயிகள். மாட்டுப் பொங்கலையொட்டி கோடியக்கரை கடற்கரையில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி. தலை சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரான திருவள்ளுவரை நினைவு கூர்வோம். திருக்குறள்கள் தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தின் சாரத்தை பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி புகழாரம். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மரியாதை. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் 10 பேருக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்டோர் பெயர்களில் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருதை காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.வி. தங்கபாலுவுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவள்ளுவர் விருது புலவர் படிக்கராமு மற்றும் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலனுக்கும் வழங்கப்பட்டது. தலைவர் காமராஜர் விருது பெற்றது குறித்து நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பெருந்தலைவர் காமராஜ் விருதை பெறுவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவின் கிராமிய கலைஞர்களின் ஒருநாள் ஊதியம் தலா 5000 ரூபாயாக உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசியலில் ஆளுநர் ஆர்.என். ரவி தலையிடுவது மோசமான அணுகுமுறை என அமைச்சர் பொன்முடி விமர்சனம். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது ஆளுநருக்கு பிடிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை தமிழ்நாடு அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் நடைபெறுவது மக்களாட்சியா போலீஸ் ஆட்சியா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினருடன் தவேகாவினர் சந்திப்பு. விவசாயம், பயிரிடப்படும் விவரம், நீர்நிலைகள் குறித்து கேட்டறிந்தனர். சென்னை ஐஐடியில் முதுகலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்கள் கைது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை கைது செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிடக் கோரியதாக வெளியான செய்திக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மறுப்பு. தனுஷ்கோடி திட்டத்தில் தமிழ்நாடு அரசிடம் எந்த நிலப்பிரச்சனையும் இல்லை எனவும் விளக்கம். கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் INS வாக்சீர் என்ற நீர்மூழ்கி கப்பல்கள் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. The fearsome frigate INS Nilgiri and the silent predator attack submarine INS Vakshir have been commissioned into the Indian Navy. RSS தலைவர் மோகன் பகவத் கூறிய கருத்து அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல். காங்கிரஸ் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒத்திவைக்கப்பட்ட UGC நெட் தேர்வுக்கான மறு தேதி வெளியீடு. 17 பாடங்களுக்கான தேர்வுகள் வருகிற 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. பலூன் திருவிழாவில் வழிமாறி சென்று வயலில் இறங்கிய பலூன். கோவையில் தொடங்கி கேரளாவில் தரை இறங்கியதால் ஷாக். ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி கோப்பையில் ரிஷப் பண்ட். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணிக்காக களம் இறங்குகிறார். கார் ரேஸில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. துபாய் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற நிலையில் தனது குழுவினர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து அஜித் வீடியோ வெளியீடு. I'm extremely grateful to my team, Ajit Kumar Racing. We are extremely grateful to all of you for your support, best wishes and hospitality. Wish you all and your respective families a very beautiful life. Hope to see you all soon. Please take care and thank you all once again. Bye-bye.